சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். காவலர் தேர்வாக இருந்தாலும் சரி, சார்பு ஆய்வாளர் தேர்வாக இருந்தாலும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வு தயாராகி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னா, பிசி மற்றும் எஸ்ஐ அறிவிப்பு ரெடியாகிட்டே இருக்குது. அது சம்பந்தமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதை பற்றிய முழு தகவலை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எவ்வளவு காலி பணியிடம் வரப்போகிறது, நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியாக போகிறது என்ற அனைத்து தகவலையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு வழங்க போகிறேன். முதல்ல பார்க்க போகிறது, டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த வருடம் எந்தெந்த அறிவிப்பை வெளியிடப் போகிறது என்ற தகவலை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். முதல்ல சார்பு ஆய்வாளர் தேர்வு 100% வெளியாக இருக்கிறது. இரண்டாம் நிலை காவலர் தேர்வு பார்த்தீங்கன்னா 100% வெளியாவது உறுதியாக இருக்கிறது. இந்த இரண்டு தேர்வுமே நிச்சயமாக வெளியாக போகிறது. இதற்கடுத்தது வேறு என்ன தேர்வு வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று நம்ம எதிர்பார்க்குறோன்னா, டெக்னிக்கல் எஸ்ஐ அல்லது ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ. இந்த ரெண்டுத்தில் டெக்னிக்கல் எஸ்ஐ வெளியாவதற்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எஸ்ஐ தேர்வு வெளியாகிவிடும். அதற்கு பிறகு கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு நிச்சயமாக வெளியாகிவிடும். எந்த அறிவிப்பு முதலில் வரும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். உடனே இப்போது டிஎன்யூஎஸ்ஆர்பி எந்த அறிவிப்பை வெளியிட போகிறாங்கன்னா, எஸ்ஐ தேர்வுக்கான அறிவிப்பை தான் மிக 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 விரைவில் வெளியிட போகிறாங்க. அதற்கான ஆயத்த பணிகள் துவக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தது பிசி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான காலி பணியிடங்களோட வெளியிட போகிறாங்க. இந்த இரண்டுமே முடித்த பிறகுதான் டெக்னிக்கல் எஸ்ஐ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் டெக்னிக்கல் எஸ்ஐயும் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயும் நிச்சயமாக வருமா என்றால் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறோம். அப்போ எஸ்ஐ தேர்வு நிச்சயம் வரப்போகிறது, பிசி தேர்வு நிச்சயம் வரப்போகிறது, டெக்னிக்கலும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ பிசி எக்ஸாமோ எஸ்ஐ எக்ஸாமுக்கான தேர்வு பார்த்தீங்கன்னா எந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா, எஸ்ஐ எக்ஸாமுக்கு மார்ச் 18க்கு பிறகு நிச்சயம் அறிவிப்பு வெளியாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு ஆர்டர் வந்திருந்தது. அதை நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அதன் அடிப்படையில் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, உடனடியாக மார்ச் 18ஆம் தேதிக்கு பிறகு எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதற்குள்ளாகவே அனைத்து வழக்குகளும் முடிக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இப்போ சமீபத்தில் நீதிபதியும் மாறி இருக்கிறாங்க. இப்போ நீதிபதி மாற்றத்தின் காரணமாக வழக்குகள் விரைவில் முடிவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் மார்ச் 18க்கு பிறகு எஸ்ஐ தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அதற்கடுத்தது இரண்டாம் நிலை காவலர் தேர்வு கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு மே மாதத்திற்கு பிறகுதான் வரும். அதாவது எஸ்ஐ அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு 2 மாதம் கழித்து தான் பிசி எக்ஸாமுக்கான தேர்வு வரும். மே மாதத்திற்கு பிறகு பிசி எக்ஸாமும், மார்ச் 18க்கு பிறகு எஸ்ஐ எக்ஸாமும் நோட்டிஃபிகேஷன் நாம் எதிர்பார்க்கலாம். இந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா மீண்டும் இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைப்பது அரிதிலும் அரிது என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கடைசியாக காலி பணியிடம் எவ்வளவு எதிர்பார்க்கலாம் என்றால், டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இந்த வருடம் மட்டும் கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். அது பிசி எக்ஸாம் ப்ளஸ் எஸ்ஐ எக்ஸாம், மீதம் இருக்கக்கூடிய எல்லா எஸ்ஐ எக்ஸாமும் சேர்த்து 8000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை அவங்க நிரப்ப போகிறாங்க. கண்டிப்பாக எஸ்ஐ 1000க்கு மேல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பிசி எக்ஸாம் 7000க்கு மேல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான தயார் நிலையில் டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்கிறது. அதனால தான் நான் மறுபடியும் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, இப்பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக அரிதான வாய்ப்பு என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைய நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளுமே நல்ல நாள் தான். அதனால் இன்றிலிருந்தே நீங்கள் துவங்குங்கள். நம்முடைய வள்ளுவனின் வாக்குப்படி நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, எய்தற்கரிய ஏந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் என்று வள்ளுவ பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார். கிடைப்பதற்கு அரிய காலம் கிடைத்துவிட்டால் அந்த கிடைப்பதற்கு அரிய காலத்தை பயன்படுத்தி செய்ய முடியாத செயலை முடிப்பது மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம் என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளவு நாளாக அறிவிப்பு வெளியாவதற்கான சாத்தியக்கூறு இல்லாத நிலையில் இப்போ நமக்கு தேவையான ஒரு காலம் அமைஞ்சிருக்கு, அறிவிப்பு வெளியாவதற்கான காலம் அமைஞ்சிருக்கு. இந்த காலத்தை நம்ம மிகச்சரியாக பயன்படுத்தி அந்த பிசி எக்ஸாமையும் எஸ்ஐ எக்ஸாமையும் கண்டிப்பாக நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதே போல் எல்லா மாணவர்கள் மனசுலையுமே இகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பியை பற்றி இகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. முன்பு போல் செயல்படலை அப்படின்னா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் உங்களை பற்றி முதல்ல யோசித்து பார்த்துங்க. அதையும் நான் வள்ளுவ பெருமான் வழியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடம் கண்டபின் அல்லது என்று வள்ளுவ பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு வினையை முடிப்பதற்கு உண்டான உரிய இடத்தை தேர்ந்தெடுக்காமல்
நாம் செயலை தொடங்கக்கூடாது. அப்படி ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி இகழவும் கூடாது என்பதை வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, பிசி எக்ஸாமையோ எஸ்ஏ எக்ஸாமையோ தேர்ச்சி பெறணும்ன்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதற்கான விஷயத்தை நம்ம செய்கிறோமானா அந்த விஷயத்தை செய்கிறதில்லை. அந்த விஷயத்தை செய்வதற்கு முன்னாடியே நம்ம பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரல, அது சம்மந்தமான நியூஸ் வரலன்ட்டு அதை பற்றி இகழ்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர அந்த செயலை முடிப்பதற்கான இடத்தையோ அதற்கான முயற்சியையோ அதற்கான செயலையோ நம்ம துவங்கலை. ஆனால் இகழ்ந்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறோம். அதனால் முதல்ல நீங்கள் உங்கள் சைடு படிக்க ஆரம்பிங்க. அதற்கப்புறம் நோட்டிஃபிகேஷனை பற்றி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். முதல் நீங்கள் தேர்வுக்கு ஆயத்தமாயிட்டீங்களா என்பதை உங்களை பரிசோதித்து பார்த்துங்க. எப்பொழுதுமே நீங்கள் பெரியோர் என நிரூபியுங்கள். பெரியோர் என நாம் எப்படி மாறலாம் என்றால், செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதவர் என்று வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். செய்வதற்கு அரிய செயலை செய்பவர்தான் பெரியோர், செய்வதற்கு அரிய செயலை செய்ய இயலாதவர் சிறியர். செய்வதற்கு அரிய செயலை செய்து முடிக்கும் பெரியோராக இருக்க வேண்டும், பெரியோராக மாற வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய எண்ணம். உங்களுடைய வெற்றி தான் எங்களுடைய வெற்றியாகவும் அது அமையும். அதனால் மாணவர்கள் முதல்ல உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கிடைப்பதற்கு அரிய இந்த காலத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். படிக்கும் செயலை உடனடியாக துவங்குங்கள். யாரையும் இகழாதீங்கள். உங்களை நீங்களே பரிசோதித்து கொள்ளுங்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே போல் நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறீங்க, நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு தான் தொடர்ச்சியாக கிளாஸ் போட்டுகிட்டே வரீங்க, பிசி எக்ஸாமை மறந்துட்டீங்களா, எங்களை விட்டுட்டீங்களான்னு கேட்குறீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கும் தொடர்ச்சியாக வகுப்புகள் எப்பொழுதும் போல் வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸாக இருந்தாலும் சரி, மைக்ரோ டாபிக்ஸாக இருந்தாலும் சரி, பிசி எஸ்ஐ எக்ஸாம்க்கான சைக்காலஜி கிளாஸஸாக இருந்தாலும் சரி, டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி எந்த வருத்தமும் பட தேவையில்லை என்பதை நான் இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கிறேன். எப்பொழுதுமே உங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பது உங்களைத் தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நாம் செயல்பட முடியுமே தவிர உங்களுக்காக நாங்கள் தேர்வெழுதி வெற்றி பெறவே முடியாது. நீங்கள் படித்து நீங்கள் வெற்றி பெற முடியும், நாங்கள் வழிகாட்டியாக மட்டும்தான் செயல்பட முடியும் என்பதை நான் அழுத்தமாக சொல்லிக்கிறேன். அதனால் உங்கள் வெற்றியை தீர்மானிப்பது உங்கள் முயற்சி தானே தவிர வேறு யாரும் இல்லை. அதனால் முதலில் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை தயார்படுத்தி கொண்டு வெற்றி பெறுங்கள். விடாமுயற்சியோடு செயல்படுங்கள். அடுத்த ஒரு மிக முக்கியமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சிவம்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.